கரெக்டாக நம்ம பண்ணையிலேருந்து எல்லா வரிசையாக போயிட்டுருக்கு எல்லா கழுதையும். இந்த அழகான காட்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஒரு சில கழுதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்து கேட்போம். நம்ம கால் கட்டு போகிறீங்களா ஐயா? நம்ம கழுதுங்க எல்லாமே அழகாக குடிச்சிட்ருக்கு, தண்ணி குடிச்சிட்ருக்கு. பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தவிடு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இவ்வளோ 5 பண்ணையில் பார்த்தீங்கன்னா இது வந்து காலையில் போய் தண்ணி குடிச்சிட்டு போகுது. அது வெறும் தண்ணி இல்லை, நம்மளாம் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி. இது தவிடு எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு பாருங்களேன். பாருங்க எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்க. 2வது குட்டி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க அப்படியே ஜாலியாக இருக்காங்க. வேணாம் விட்டுருக்கான் அவன். அம்மா அது 2வது குட்டி. 3வது குட்டி பாருங்கள், அவன் ரொம்ப பிஸியாக சாப்பிட்டு இருக்காங்க எல்லாத்தையோட. வெல்கம் டு த 5 சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக காலையில் ஒரு 9:30 மணி இருக்கும். கரெக்டாக நம்ம பண்ணையிலேருந்து எல்லா வரிசையாக போயிட்டுருக்கு எல்லா கழுதையும். இந்த அழகான காட்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஒரு சில கழுதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்து கேட்போம். நம்ம கால் கட்டு போகிறீங்களா ஐயா? ஏன் கால் கட்டு போடுறீங்க? வேகமாக போவோம். ஓ, ஒரு சில கழுதை வேகமாக போகிறது, சேட்டை பிடிச்ச கழுதைலாம் கட்டிக்குவீங்க அப்படி தானே? ஓகே 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 ஓகே. இப்போ போயிட்டு எவ்வளோ நேரம் நீங்கள் மேய்ப்பீங்க? 1 மணி வரையும். பாருங்கள், இப்போ போனார்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி வரையும் மேய்ப்பாராமா. கழுதையெல்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் பார்ப்போம். நம்ம அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கழுதை தண்ணி குடிச்சிட்ருக்கு, நம்ம அதையும் பார்ப்போம். இந்த காலில் நடக்கிற பனியை ஃபுல்லாக பார்ப்போம். இங்கே பாருங்களேன், இந்த கழுதை ஏங்க உருளுது? ஏன் பெறணும்? அது வந்து கீழே குடிஞ்சிட்டே இருக்கிறதுனால அதுங்களுக்கு அந்த முதுகு வலி வரும். ஓ அப்படிங்களா? அதனால அதுங்க படுத்து பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லது. நம்மளாம் நினச்சிருப்போம் அது மேலே ஒரு ஏதோ அரிக்கும் போல் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் இப்போ தான் தெரியுது கழுதுங்க வந்து மேக்ஸிமம் கீழே படுக்காது. எங்கேயா நின்றுட்டே தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், நின்றுக்கிட்டே தான் இருக்கும். உடம்பு வீக்காக இருந்தால் மட்டும் தான் கொஞ்சம் படுக்கும். உடம்பு வீக்காக இருந்தால் ஒரு கழுதை வந்து படுக்குது அப்படின்னா அது கொஞ்சம் உடம்பு வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ தான் எனக்கு புதுசாக தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு கழுதை வந்து அது வந்து உடம்புல ஏதாவது அரிக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் அது கிடையாதாம்மா. ரொம்ப நேரமாக நிற்கிறதுனால அதை படுத்து உருண்டுச்சுன்னா அது கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி தான் நம்ம ஸ்கூலில் ஐயாட்ட கேட்டு அவர் சொல்லியிருக்காரு. பார்த்துக்கோங்க, நம்ம கழுதுங்க எல்லாமே அழகாக குடிச்சிட்ருக்கு, தண்ணி குடிச்சிட்ருக்கு. பாருங்களேன், பரவாயில்ல, ரொம்ப சண்டையெல்லாம் போடவே கூடாதுங்க, அமைதியாக தான் இருக்கும். சண்டையெல்லாம் போடவே கூடாது. இதெல்லாம் குடிச்சிட்ருக்கு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தவிடு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளோ 5 பண்ணையில் பார்த்தீங்கன்னா இது வந்து காலையில் போய் தண்ணி குடிச்சிட்டு போகுது. அது வெறும் தண்ணி இல்லை, நம்மலாம் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி. இது தவிடு உள்ள அந்த பருப்பு கருப்புலாம் போட்டிருக்கு. எல்லாமே அது குடிச்சிட்டு தான் போய் மேய்ச்சலுக்கு போகும். அதே மாதிரி மேய்ச்சலுக்கு போகிற ரொம்ப வெயில் அடிக்கும், தண்ணி குடிச்சிட்டு தான் போகும். அதே மாதிரி மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி குடிச்சிடும். கண்டிப்பாக அதுதானே ஐயா? அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நிறைய கழுதை இப்போ வரலைங்களா? சென கழுதையெல்லாம் கட்டி போட்டிங்களா? உள்ளே இருக்குங்களா? குட்டி போட சென கழுதையெல்லாம் நம்ம மேய்ச்சலுக்கு கூட்ட போயிருவீங்க. ஒரு 3 கழுதை இருக்குது, அது மேய்ச்சல். நம்ம பண்ணையில் மொத்தம் ஒரு 5 குட்டி இருக்குங்களா ஐயா? நம்ம பண்ணையில் ஒரு 5 குட்டி இருக்குமா? 6 குட்டி இருக்கு. பார்த்தீங்களா, எங்கள் பண்ணையில் மொத்தமாக 6 குட்டி இருக்குங்க. 6 கழுதை எங்கள் பண்ணையில் குட்டி போட்டிருக்கு. போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய கழுதை வந்து மாசமாக இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். இப்போ நிறையா பேருக்கு குட்டி போட்டுருச்சு. நம்ம குட்டியும் போய் பார்ப்போம். மொத்தம் 6 குட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வெளியே சொன்ன மாதிரி நம்மளோட பண்ணையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மொத்தமாக 6 குட்டி இருக்குது. 6 குட்டி பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு குட்டி பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்குதுன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது மட்டும் நீங்களே பாருங்களேன். இது முதல் குட்டி. இது 2வது குட்டி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க அப்படியே ஜாலியாக இருக்காங்க. வேணாம், அடுத்த குட்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், 2வது குட்டி பாருங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கான் அவன். உங்கள் அம்மா அது 2வது குட்டி. 3வது குட்டி பாருங்கள், அவன் ரொம்ப பிஸியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் விட. இப்போ பாருங்கள் நம்மளை பார்க்குறான் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்களேன். அதுதான் 3வது குட்டி. 4வது குட்டி பாருங்கள்.
இங்கே ஒரே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 குட்டி இருக்குது பாருங்களேன். இந்த குட்டிக்கு எவ்வளோ குட்டி இருக்குன்னு பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. 2 குட்டி தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? 4 5 ஒருத்தன் மறைஞ்சிட்டு இருக்காங்க. டேய் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் ஓடுறான் பார்த்தீங்களா. மொத்தமாக எத்தனை குட்டின்னு மொத்தமாக நம்ம கழுது நீந்தினை பண்ணிடல. மொத்தமாக 6 குட்டி இருக்குங்க பாருங்களேன். லத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதாங்க ஃபுல்லாகவே உரங்க நம்மக்கிட்ட. எல்லாமே பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் மிக்க எல்லாமே வேல்யூவான ப்ராடக்ட்டுங்க. நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம அது போடுற ஒவ்வொன்றுமே மருத்துவ குணம் மிக்க ஒரு விஷயம். இது எல்லாமே நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் இருக்க அந்த செடிக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம்.